இங்க ஒரு அம்மா தன்னோட பொண்ணு லூசிக்கு நகத்தை வெட்ட ட்ரை பண்றா. ஆனா அவளோட நகத்தை நகம் வெட்டியால கூட கட் பண்ண முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. திடீர்னு லூசியோட நகம் டோட்டலா கட் ஆகி வெளியே வந்துருது. அதை பார்த்து அவளோட அம்மா எல்லி பயந்து போயிடுறான். அந்த டைம்ல காயமடைஞ்ச லூசி அந்த ரூம்ல இருந்த எல்லா பொருட்களையும் தள்ளி போட்டுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேகமா வெளியே ஓடி போறான். அப்போ மேல இருந்த ஜான் தன்னோட பொண்ணு இப்படி விசித்திரமா நடந்துக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். தன்னோட பொண்ணு இப்படி கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிறத பார்த்த ஜான் அவளை ஒரு பராமரிப்பு மையத்துக்கு அவ சரியாகிற வரைக்கும் அனுப்பி வைக்கலாம்னு எல்லி கிட்ட சொல்றான். ஆனா எல்லி லூசி இப்படி ஆனதுக்கு காரணமே தான் தானோ, தன்னோட கவனக்குறைவால தான் லூசி 20 வருஷம் காணாம போயிருந்தா, அதனால எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு அவளோட ஹஸ்பண்ட் ஜான் கிட்ட சொல்லிடுறான். ஜானும் சரின்னு விட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது லூசியோட வீல் சேர்ல இருந்து உறிஞ்ச தோல் மாதிரி ஒன்ன கண்டுபிடிக்கிறான். உடனே அவன் அதை கவனமா எடுத்து பார்க்கும்போது அது ஸ்கின் இல்ல, அது ஒரு கிளாத்னு தெரியுது. அதை பார்த்து டவுட் வந்து உடனே அதை கீழ் மடக்கி எடுத்துட்டு போயிட்டு மெல்ல பிரிச்சு பார்க்கறான். பார்த்தா அதுல பழமையான எகிப்து எழுத்துக்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். லூசிக்கு இப்படியான பிரச்சனைக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறான். இதுக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமான மர்மம் இருக்குதுங்கிறத உணர்ந்த ஜான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எகிப்தியன் கல்ச்சர் தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்றான். அவர்கிட்ட அவன் எடுத்த அந்த கிளாத்தோட போட்டோஸை காமிக்கிறான். அதுல இருந்த எழுத்துக்களை ப்ரொஃபஸர் படிச்சு ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இருண்ட தெய்வத்துக்கு ஒரு தூய ஆன்மாவை பலி கொடுத்தா அந்த குடும்பத்துக்கே முடிவே இல்லாத சக்தியும் பாதுகாப்பும் கிடைக்கும்ங்கிற சாபம் தான் அதுல எழுதி இருக்குது. அதை கேட்டதும் ஜான் அவனோட பொண்ணு லூசி தான் அந்த சாபத்துக்கு பலியாகிட்டாளோன்னு நினைச்சு பயப்படுறான். வீட்டுக்கு வரும்போது அவனோட பொண்ணு பெட்ல படுத்திருக்கான். அப்போ திடீர்னு அவ பல்ல கடிச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா சத்தம் வர வைக்க ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டதும் ஜான் அவ சிக்னல் மூலமா ஏதோ சொல்ல வர்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரு நோட்டை எடுத்து பென் மூலமா அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மோஸ்கோட புக்கை எடுத்து அவ கொடுத்த சிக்னலை வச்சு அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லூசி லாராங்கிற ஒரு நேம் சொல்ல வர்றாங்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த டைம்ல பல வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல இருந்து லாராங்கிற ஒரு பொண்ணு அனுப்பின லெட்டரை தேடி கண்டுபிடிக்கிறான். அதுல லாராங்கிற அந்த பொண்ணு லூசியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு எழுதியிருக்கும். ஜான் உடனே லிசாங்கிற ஒரு ஆபீசருக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றான். லிசா அந்த லெட்டர்ல இருந்த அட்ரஸ்க்கு நேரில் போறான். ஆனா அங்க யாருமே இல்லாததால அவ திரும்பி போற டைம்ல சடனா ஒரு பொண்ணு வேகமா அங்க ஓடுறான். அவ ஓடி போயிட்டு அங்க ஒரு இடத்துல திடீர்னு வெறித்தனமா தோண்ட ஆரம்பிக்கிறான். வான் பண்றதுக்காக லிசா வானத்துல ஷூட் பண்ணதும் அந்த பொண்ணு அதுக்குள்ள இருந்து ஒரு இரும்பு பெட்டியை எடுத்து வெளியே வைக்கிறான். லிசா அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது லூசின்னு எழுதியிருந்த ஒரு டேப் இருக்குது. லிசா அவளை விசாரிக்கும் போது அவதான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஜானுக்கு லெட்டர் அனுப்பின லாராங்கிற உண்மை தெரிய வருது. லிசா அந்த டேப்பை ஜான் கிட்ட போட்டுறான். அந்த டேப்பை அவங்க போட்டு பார்க்கும்போது அதுல இருந்த விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா லூசியா 20 வருஷமா கடத்தி வச்சிருந்தது லாராவோட அம்மா தான். அந்த லேடியோட ஃபேமிலி ஒரு இருண்ட தெய்வம் கூட உடன்படிக்கையா வச்சிருந்திருப்பாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு தூய ஆன்மாவை பலி கொடுத்து அந்த சக்தியை இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக லாராவோட அம்மா இந்த டைம் லூசியை சூஸ் பண்ணிருப்பா. டேப்பை போட்டு பார்க்கும்போது லூசியா ஒரு சவப்பெட்டிக்கு மேல கட்டி வச்சிருக்கும் போது அந்த லேடி மந்திரம் சொல்றான். அப்போ அவளுக்குள்ள ஒரு கருப்பு சக்தி புகுந்துடுது. அதை பார்த்து அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறாங்க. எல்லிக்கு அப்போ சடனா ஒரு ஐடியா தோணுது. அந்த ஆவியை ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறதால அந்த லேடிக்கே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிவு பண்றான். அதனால எல்லி அவளோட பொண்ணை கூட்டிட்டு எகிப்துக்கு அவளை தேடி போறான். கடைசியில அந்த லேடிக்கு அந்த ஆவியை மாத்தி விட்டுடுறாங்க.